ஆனா தீர்ப்பின் அடிப்படையில செயல்பட வேண்டியது துணைவேந்தர்களுடைய கடமையா இல்லையா? அததான் டி.ஆர். பாலு சொல்றாரு. அவங்களுக்கே புரிதல் இருக்கு. அவங்களே அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சா அது என்ன மாதிரியான பின் விளைவுகளை ஏற்படுத்தும்? நீங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க முடியும். இதுக்கு நாங்க போறதா வேணாமான்னு எங்களுக்கு குழப்பமா இருக்கு, ஒரு பயமா இருக்கு, எதிர்காலத்துல பயமா இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் போவது போல் தெரியவில்லை. இதையும் எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது? ஏன்னா இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? குழப்பமா இருக்குன்னு சொன்னது கூட ஆளுநர் ஏன் அழைக்கிறாருங்கிற அடிப்படையில தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். இதை 2-3 பேர் துணைவேந்தர்கள் போய் பார்த்தாங்க. எல்லா துணைவேந்தர்களும் போய் பார்க்கல. அப்போ நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, துணைவேந்தர்களுக்கு வைஸ் சான்சலருக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. யாரு கூப்பிட்டா நம்ம போகணும், ஏன் போகணும், எதுக்காக போகணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கு. இதுல இப்ப என்ன பெரிய சிக்கல்னா, ஜெகதீப் தன்கருக்கு தலகுனிவு ஏற்பட போகுது. இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் அவமானப்பட போகிறார். அத்தகைய வேலையைத்தான் இன்றைக்கு ஆளுநர் செய்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.